பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். பிறப்பின் ரகசியம் கடகம். இந்த கடகத்திற்கு எப்படிங்க இருக்க போகுது? இந்த பிறப்பின் ரகசியத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் எப்படி நடக்குது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பிறப்பின் ரகசியம். கடகம் பொதுவா இந்த கடகம் பிறப்பின் ரகசியம் நிறைய பேர் கடக லக்னத்துல உள்ள அவங்க பாத்தீங்கன்னா இந்த ராசி பலன்கள் நிறைய கவனிச்சு பாருங்களேன். கடக லக்னம் தான் முழுசா நம்பும், கடக லக்னம் தான் கழுவியும் ஊத்தும். ஏன்? சந்திரனுடைய ஆதிக்கம் இல்லையா? மனசு எப்படி இருக்கும்? தண்ணி மாதிரி நிலையில்லாமல் தவிக்கும். எந்த ஒரு நன்மைகளையுமே முழுசா அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. அதை அனுபவிக்கிறதுக்குள்ள அடுத்ததுன்னு அவங்க மனசு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அதனுடைய நிகழ்வு அவங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆஸ்ட்ரலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த அட்சய பாத்திரம் மாதிரி எதை கொட்டினாலும் நிரப்ப முடியாதுடா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அந்த ஒரு அமைப்பு கடகலக்கணத்திற்கு உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. எவ்வளோ வந்தாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. ஏன் திருப்திப்படுத்த முடியாது? அவங்க எது பிரச்சனையாக இருக்கோ அந்த பிரச்சனைகளையே மனசுக்குள்ள கொண்டு வருவாங்க. மகிழ்ந்த தருணங்களை எல்லாம் விட்டுடுவாங்க. பிரச்சனைக்குரிய நிகழ்வுகளை மட்டும் கண்ணுக்குள்ள கொண்டு வருவாங்க. எது நல்லாலையோ அது மட்டும்தான் அவங்க வாயிலிருந்து புலம்பலாக வெளிப்படும். அதே சமயம் இவங்கள மாதிரி ஒரு அன்பான ஒரு தியாக மனப்பான்மை உடையவர்கள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. தனக்கு இல்லைனாலும் இந்தா அப்படின்னு தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கடகத்திற்கு உண்டு. ஏன்னா சந்திரன் தாய் உள்ளம் இல்லையா? சந்திரன் தானே தாய்க்கு நிகராக யாரு இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஒரு தியாகி அப்படின்னா அது தாய். அந்த தாயினுடைய அந்த சந்திரனுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய இந்த கடகத்திற்கு அதேதான் அந்த தாய் உள்ளம் மாதிரி அவங்களுடைய தியாக மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கும். சகிப்புத்தன்மை, எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிறது. அந்த ஒரு குணத்தை மட்டும் இவங்கள்ட்ட இருக்கு. பிளஸும் அதுதான், மைனஸும் அதுதான். எல்லாரும் நல்லவர்கள்னு நம்புறதும் அதுதான். எல்லார் கஷ்டத்தையும் தலைமையில போட்டுக்கிறதும் அதுதான். இதுல எப்படி இதை பாத்துக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு பிக் பாக்ஸ்னு ஒரு நிகழ்வு ஒண்ணு நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். பார்க்காதவங்க சந்தோஷம், பாத்துறாதீங்க. நான் ஒரே ஒரு நாள் பார்த்துட்டேன். அதுல பார்த்த காட்சி என்ன தெரியுமா? அப்படி நாயா பேயா அடிச்சுக்குவாங்க. அடுத்து பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொலவுவாங்க. எதுக்கு இது இந்த ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த அம்மா அப்படிதான் ரொம்ப கண்டிக்கிற மாதிரியும் கண்டிப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அது என்ன பண்ணுவாங்க, கண்டிச்சது தப்புன்னு அவங்களே தண்டனை கொடுத்துக்குவாங்க பாருங்க. அதுதான் இங்க பெரிய ஒரு மைனஸ். அப்போ அந்த ஒரு தாயுள்ளம் வேற எந்த லக்னத்துக்கும் கிடையாதுங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அந்த கடகத்தை மாதிரி பொறுமைசாலி. அதனாலயே இவங்களை எல்லாரும் ஈஸியா ஏமாத்திடுவாங்க. இவங்களுடைய இந்த எண்ணங்களை அவங்க ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அதிகம். அதனாலயே அந்த கஷ்டத்தை சொல்லும் போது அவங்க மிகைப்படுத்தி சொல்லிடுவாங்களா, ஒன்னும் இல்ல, 1000 ரூபாய் கடன் இருக்கும், அந்த 1000 ரூபாய் கடனை கொடுக்கலன்னா என் தலையே போயிடுங்கிற மாதிரி இவங்கள்ட்ட பில்டப் பண்ணுவாங்க. இவங்க அப்படியா, ஐயோ அப்படியா, அவமானம் என் அவமானம் மாதிரின்னு தூக்கி கொடுத்துருவாங்க. அவ்வளவுதாங்க நடக்கும். இத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எதிராளி தனக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்களால் புரிந்து கொள்வது சிரமம். அதனாலேயே இவங்களை அடுத்தவங்க அசால்ட்டா ஜெயிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால மற்றவர்களால் காயம் அதிகம் யாருக்கு ஏற்படும்? இந்த கடகத்துக்கு தான் அதிகமா இருக்கும். அதனால இந்த கடகராசிக்காரங்க தயவு செஞ்சு யாரையுமே, இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தா எல்லாருக்குள்ளயும் ஒரு நல்ல குணமும் உண்டு, ஒரு கெட்ட குணமும் உண்டு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அசுரன், அதாவது ராட்சச குணம், மனித குணம், தேவ குணம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால யாருமே உயர்ந்த மனிதன் யாரையும் சொல்லவும் முடியாது. யாரையுமே அவன் அரக்கம்பா அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதே மாதிரி மனுஷன் ஆசாபாசங்கள் மனுஷனுக்கு இயல்பு தானே, தப்பு செய்யறது இயல்பு தானே அப்படிங்கிற ஒரு குணமும் உண்டு. அதனால இத எங்க குருநாதர் தான் அழகா சொல்லுவாரு. அந்த காலத்துல எல்லாம் சத்தியோகம்னு ஒண்ணு இருந்தது. அந்த சத்தியோகத்துல வாழ்ந்தவர்கள் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பொறுப்பா செஞ்சாங்க. தேவர்கள் லோகத்துல மட்டும் இருந்தாங்க, அசுரர்கள் அசுரலோகத்தில் மட்டும் இருந்தார்கள், மனிதர்கள் பூலோகத்துல மட்டும் இருந்தாங்க. எந்த ஒரு பாராபட்சமும் ஏற்பட்டதில்லை. அடுத்து ஒரு யுகம் வந்தது. அதுதான் ராமன் வாழ்ந்த யுகம். அசுரன் பூமிக்கு வந்துட்டான். எப்படி ராவணனா வந்துட்டான்.
தேவன் ராமனாக அவதரிச்சு பண்ணிட்டான், மனிதர்களோட பழக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த யுகத்துல நீயா நானா அப்படிங்கிற போர், ஒருத்தன் மேல ஒருத்தன் வெஞ்சன்ஸ், ஆசை, இதெல்லாமே வந்தது. அடுத்து கிருஷ்ணா வாழ்ந்த யுகம் ஒண்ணு வந்துச்சு. எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ மாமன், மைத்துனன், பாண்டவர்கள், பங்காளி, அங்காளி, பங்காளி, மாமன், மச்சனன் எல்லாம் ஒன்னா வந்துட்டாங்களா. பஞ்ச பாண்டவர்கள் ஒரு பக்கம், இங்கே கௌரவர்கள் 100 பேர் ஒரு பக்கம், மைத்துனன்னு சொல்லக்கூடிய அங்க சகுனி மாமா, இங்க கிருஷ்ணன். இவங்க எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள பூலோகத்துல பிறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கலியுகத்துல என்ன பண்ணியாச்சு, இவங்க அத்தனை பேரும் ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டாங்க. அசுரனும் அவனுக்குள்ளதான் இருக்கான், தேவனும் அவனுக்குள்ளதான் இருக்காங்க, மனிதனும் அவனுக்குள்ளதான் இருக்கான். ஒரு மனிதனுக்குள்ள 3 குணங்களும் உண்டு அப்படிங்கறதுதான் இங்க நமக்கு இந்த கலியுகம் நமக்கு எடுத்துரைக்குது. அதனால யாருமே இவங்க பாவம்னு நினைக்காதீங்க. ஒரு பழமொழி கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க, ஐயோ பாவம்னா கையோட வந்துரும்ப்பா. அது உங்களுக்கு கண்டிப்பா பொருந்துங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க எவ்வளவு சுதாரிப்பாக இருந்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது. இதுதான் உங்க பிறப்பினுடைய முக்கியமான ரகசியம். என்ன அப்படின்னா, யாரும் நம்ப தகுந்தவர்கள் அல்ல. அதே மாதிரி யாரையும் நம்பாமே இருக்காதீங்க. எப்படி பேலன்ஸா இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்க அப்படிங்கறதுதான் இதுல உள்ள ஒரு நிகழ்வு. சரி, இவங்களுடைய குடும்பம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல குடும்பத்துல சொல்றவங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அவங்க சொன்னா உங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதே உங்களுக்கு கொஞ்சம் என்ன அதிகாரமா சொல்லுவாங்க, ஆனாலும் தப்பு இல்லை. ஏன்னா நீங்க ஏமாறுறத பார்த்து அவங்க உங்களை அடக்க பாக்குறாங்க. அதனால அவங்க சொல்றதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய இளைய சகோதரத்தினால உங்களுக்கு நிறைய செலவுகள் ஜாஸ்தியா இருக்கு. அவங்க அவங்க செலவு வைக்க மாட்டாங்க, நீங்க அப்படியெல்லாம் நினைச்சுக்காதீங்க. இளைய சகோதரம் அது ஒரு சிலருக்கு செலவு வைப்பாங்க. அண்ணன் எனக்கு இதை வாங்கி கொடு, அக்கா எனக்கு இதை வாங்கி கொடு அப்படின்லாம் சொல்றது உண்டு. ஆனா நீங்களாவே என்ன பண்ணுவீங்க, ஐயோ என் தங்கச்சி பாவம், என் தம்பி பாவம், இந்தாடா அப்படின்னு சொல்லி நீங்களாவே செலவு பண்ணுவீங்க. அது உங்க கைக்குள்ள இருந்தா மட்டும் செலவு பண்ணுங்க. அடுத்தவங்கள்ட்ட வாங்கி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் தம்பிக்காக நான் கடன் வாங்கி கொடுத்தேன், அவன் எனக்கு தரல, என் தங்கச்சிக்காக நான் கடன் வாங்கி செலவு பண்ணேன், அவ தரல, அந்த கடன்ல தான் நான் இப்ப தவிக்கிறேன் அப்படின்லாம் சொல்றதுக்கு யார் காரணமாவாங்க? அவங்க காரணம் இல்லை, நீங்க தான் காரணம். அதை புரிஞ்சுக்கோங்க. சரி, உங்களுடைய அம்மா எப்படி இருப்பாங்க? இந்த கடக லக்னத்திற்கு அம்மா எப்படி இருப்பாங்க? சூப்பரா இருக்குங்க. அம்மாவால உங்களுக்கு லாபம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. நீங்க எப்படி ஒரு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்களோ, அம்மா அப்படியெல்லாம் கிடையாது. யாருக்கு எதை கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்னு ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிட்டவங்களா இருப்பாங்க. அம்மா உங்களுக்கு நல்லதான் பண்ணுவாங்க. அம்மாவால் உங்களுக்கு லாபம் உண்டா? நிறையவே நிறையவே லாபம் உண்டு. அதே நேரத்துல அம்மா உங்களை விட உங்க கூட பிறந்தவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. அவங்களும் உங்க கூட பிறந்தவர்கள், உங்களுடைய மூத்த சகோதரரும் அம்மாவும் ஒரே பாண்டிங்ல இருப்பாங்க. அவங்க ரொம்ப சிநேகமா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. உங்களுடைய குலதெய்வம், நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போறீங்க, இல்ல தொழில் செய்றீங்க, அந்த தொழில் தாங்க உங்களுக்கு குலதெய்வம். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க குலதெய்வத்தை நீங்க வெளியில எல்லாம் தேட வேண்டாம். நீங்க செய்யக்கூடிய தெய்வம் தான், செய்யக்கூடிய தொழில் தான் தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்களே, அது கடகத்துக்கு ரொம்ப அழகா பொருந்தும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்க குலதெய்வ போட்டோ வச்சுக்கோங்களேன். அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் அந்த தொழில் உங்களுக்கு வெற்றிகளை செய்யும், வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால நீங்க வேலைய குலதெய்வமா மதிச்சு அந்த வேலையை சரியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். சரி, உங்களுக்கு நோயினுடைய தாக்கம் எங்கெல்லாம் இருக்கும்? கொலஸ்ட்ரால் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் ரொம்ப கவனிச்சுக்கணும். அதே மாதிரி நீங்க ஏதாவது கௌரவத்திற்கான வாங்கி கடன் வாங்கி தயவு செஞ்சு செலவு பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு கோயில் டொனேஷன் ஒண்ணு கேட்பாங்க. இது உதாரணத்திற்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ கோயில் டொனேஷன் கேட்டாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் 500 ரூபா கொடுத்துருக்கான், அப்படியா நான் 1000 ரூபாய் அது கொடுக்கணுமே, என்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ணுவேன், என்கிட்ட இருக்கிற உண்டியலை கொண்டு தொடச்சு நான் 1000 ரூபாய கொடுப்பேன். அப்படியெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கௌரவத்திற்காகன்னு நீங்க ஒரு விஷயத்த கடன் வாங்கி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது மாட்டிக்குவீங்க. அதனால உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்படும். உங்களை பெரிய பணக்காரங்கன்னு யாராவது நினைச்சிருப்பாங்க. அக்கா எனக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுதுக்கா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கூட, நான் நாளைக்கு தந்துடுறேன்னு கேட்பாங்க. ஐயோ, இவங்கள்ட்ட நம்ம பெரிய பில்டப் விட்டு நம்ம சொல்லிட்டோம், நம்ம காசு கொடுக்கலன்னா நம்ம கௌரவம் போயிடும், அதனால காசு கொடுக்கணுமே அப்படின்னு தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. பரவாயில்ல, அவங்க காசு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லப்பா என்கிட்ட இப்ப காசு இல்லை அப்படின்னு சொல்லி பழங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும்.
உங்களுடைய குழந்தைகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. குழந்தைகளினுடைய தொழில் வளர்ச்சிகள் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். உங்க குழந்தைகள் தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதற்காக நீங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. அவங்க தொழில அவங்க கஷ்டப்பட்டு நடத்திக்கட்டும். அதுக்காக நீங்க இருக்கிறது எல்லாத்தையும் தொலைச்சிட வேண்டாம். பிள்ளைங்களுடைய பாசம் ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கணும். பிள்ளைங்களுக்கு அளவுக்கு அதிகமான பாசம் காமிச்சீங்க அப்படின்னா அங்க இழப்பு அப்படிங்கிறது கடக லக்னத்திற்கு கடக ராசிக்கு தான் உண்டு அப்படிங்கிறத நீங்க மனசுல புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு அட்சய லக்னம் யாருக்கெல்லாம் கடகம் போகுதோ அவங்க எல்லாம் வாழ்க்கை துணை விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க உங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் யாராக இருக்காங்கன்னா வாழ்க்கை துணை தான். இந்த வாழ்க்கை துணையின் மூலமா தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதுக்கு முன்னாடி எல்லாம் கணவன் ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடியவரா இருந்திருப்பார். இந்த கடகலக்கணம் வந்தோன்னா கணவனே எகென்ஸ்டா மாறிடுவார். ஐயோ இவர் இப்படி மாறுவார்னு நான் கனவுல கூட நினைச்சதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இந்த கடகலக்கணத்துக்கு 100க்கு 100 பொருந்தும். கடகலக்கணம் வாழ்க்கை துணை கிட்ட கஷ்டங்களை சந்திக்கும். வீட்டுக்காரர் சரியில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இவங்க வாயில இருந்து கண்டிப்பா வரும். கூடுதலா இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம். சனியை வந்து வாச்சிட்டு என் உசுர் எடுக்குதுன்னு பாருன்னு இந்த ஆண்கள்லாம் வாழ்க்கை துணைய சகிச்சுக்குவாங்க பாருங்க. அது அதை விட கொடுமையா இருக்கும். ஏன்னா இவங்களை புரிய வைக்கிறது அவங்களுக்கு முடியாது. அதனால அவங்க செய்யக்கூடிய சில செயல்களை இவங்க நொந்துக்குவாங்க. வந்து வாச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அப்படியெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு நீங்க வாங்கி வந்த வரம் அது. உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? உங்களுடைய வாழ்க்கை துணை உங்க கூட இந்த நேரத்துல ஒத்து போகாது அப்படிங்கறதுதான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்போதுமே எனக்கு வாச்சது சரியில்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. எனக்கு இவ்வளவுதான் நான் இந்த அளவுக்கு தான் நான் வந்து அங்க பலன்களை வச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே என்ன தெரியுமா? நம்ம என்ன மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கோமோ அதை தான் நம்ம இங்க அனுபவிக்கிறோம். இந்த கடகத்துக்கு மட்டும் கதையா சொல்லலாங்க. அவ்வளவு உதாரணங்கள் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடகம் ஏமாற்றத்தினாலதான் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே தவிர அவங்களுடைய புத்திசாலித்தனத்தால சாதிச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதான் இவங்களுக்கு கஷ்டங்கள் ஜாஸ்தி. அதனால அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன மிச்சம் வச்சுட்டு வந்தீங்களோ அதைத்தான் இப்ப நீங்க எடுத்து செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அதனால கொஞ்சம் ரொம்ப கவனமாக இத மத்தவங்களுக்காகன்னு வாழாம உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழ பழகிக்கங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பை தரும், உயர்வை தரும். உங்க வாழ்க்கையில தியாகம் அப்படிங்கிறது தான தர்மத்தை கூட முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறு வேற. அதனால பிள்ளைகளுக்கு கொடுத்தேன், உறவுகளுக்கு கொடுத்தேன், அவன் ஏமாத்திட்டான் இவன் ஏமாத்திட்டான்னு சொல்லாதீங்க. உங்களுக்காகன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் கொடுங்க. அப்படி கொடுக்க பழகுனீங்கன்னா நாளைக்கு எனக்கு இல்லை அப்படிங்கிற வார்த்தை உங்ககிட்ட வராது. மற்றவங்களால நான் கஷ்டப்படுறேங்கிற வார்த்தை உங்களுக்கு வராது. ஏன்னா தனிப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு இல்லை, மற்றவர்கள் மட்டுமே நீங்க கஷ்டத்தை சந்திப்பீங்க அப்படிங்கறதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம். அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு உன்னதமான உயர்வு அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.